வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவரது அர்ப்பணிப்பு, பணிவு மற்றும் அறிவுத்திறனால் பொது வாழ்வில் தம்மை வேறுபடுத்தி காட்டியவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்று அவரது நேர்மையான பணிகளை தொடர தாம் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நாடு முழுவதும் 13 லட்சத்திற்கும் அதிகமான வணிகர்களுக்கு உணவு பாதுகாப்பு பயிற்சி அளித்துள்ளதாக மும்பையில் முற்றிலும் பெண்களால் நடத்தப்படும் சாலையோர உணவக வளாகத்தை திறந்து வைத்து பேசுகையில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். நாட்டில் இதுவரை 405 உணவக வளாகங்களுக்கு தர நிர்ணய சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நீதிமன்றங்கள் ஏழைகள் மற்றும் நலிந்த பிரிவினரின் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கொல்காப்பூரில் மும்பை உயர்நீதிமன்ற தற்காலிக கிளையை திறந்து வைத்து பேசிய அவர், இந்த தற்காலிக கிளையை நிரந்தர கிளையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பல்வேறு ஐரோப்பிய தலைவர்கள் பங்கேற்கின்றனர். வெள்ளை மாளிகையில் இன்று நடைபெறும் இந்த சந்திப்பில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனியின் சான்சலர் ஃபிரீட்ரிஷ் மெர்ஸ், ஐரோப்பிய ஆணைய தலைவர் திருமதி ஊர்சுலா ஃபொன் டெர் லியோன், பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டூப் ஆகியோர் பங்கேற்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேட்டோ தலைமைச் செயலர் திரு மார்க் ரூட்டே, இத்தாலி பிரதமர் திரு ஜியார்ஜியோ மெலோனி ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.